ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 6th ஜூலை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாம். மார்னிங் சிஇ சைட் நல்ல மூவ் இருந்துச்சு. 24,200 காலையில் ட்ரேட் எடுத்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு சேஃப் என்ட்ரி கிடச்சிது. பட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுல. நெக்ஸ்ட்டு என்ட்ரி கிடச்சிருக்கு. பட்டு மேலே லைனுக்கு மேலே ஓப்பன் ஆனதுனால இப்போ நான் என்ட்ரி எடுத்தேன். ஏன்னா வந்துட்டு அது பிளாக் லைனுக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து ஓப்பன் ஆகிருக்கு லைனுக்கு மேலேருந்து. ஸோ அது ஸ்பின்னிங் டாப்பாக ஃபார்ம் ஆனதுனால நமக்கு என்ட்ரின்னு கொடுக்கல. பட்டு நான் என்ட்ரி எடுத்தேன். அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அது டச் ஆகி போயிருக்கு. நமக்கு டார்கெட்டு சூப்பராக ஹிட் ஆகிட்டு போயிடுச்சு. அகெயின் இப்போ நமக்கு வந்துட்டு என்ட்ரியுமே ரொம்ப சூப்பராக கிடச்சிது. நம்ம இன்றைக்கி 2 ட்ரேட் பண்ணோம். ஆக்சுவலாக டெலகிராம் குரூப்பில் ஒன்று கொடுத்தோம். அது வந்துட்டு 20 பாயிண்ட்ஸ் வர மாதிரிட்டு கால் கொடுத்தோம். நாம் இதுவும் சேர்த்து எடுத்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். $24,350 ஐ திங்க் குரூப்பில் கொடுத்தேன். 24,350 கொடுத்தேன். 24,350 வந்துட்டு 90 to 120 110 வரைக்கும் கொடுத்தோம். 20 பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சு. இங்கே வந்துட்டு இந்த மணியில் நான் 24,200 எடுத்தேன். இது வந்துட்டு எனக்கு 195 இருந்துட்டு 239 வரைக்கும் 43-44 பாயிண்ட்ஸ் கிட்ட 2 டைம்ஸு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்னிங் ஒன்று கிடச்சிது. அகெயின் ஆஃப்டர்நூன் பிளாக் லைனுக்கு கீழே வந்துட்டு க்ளோஸ் வச்ச பிறகு ரெட் கேண்டில், அகெயின் க்ரீன் கேண்டில் மேலே போச்சு. இங்கே நான் 295 என்ட்ரி எடுக்கல. மேலே போகிறது கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு 195 என்ட்ரி எடுத்தேன். 195 என்ட்ரி எடுத்து செகண்ட் டார்கெட் வரைக்கும் தான் 220 வரைக்கும் இருந்தேன். ஸோ எனக்கு 20+ பாயிண்ட்ஸ் கிடச்சிதிங்க. இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 20-60 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அதில் ஒரு 20 பாயிண்ட்ஸு. இப்போ நான் இது மட்டும் சொல்லணுன்னா எனக்கு இந்த கவுண்டரில் மட்டுமே 60+ பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ நமக்கு 120 அது 190 மீன்ஸ் ஒரு 15,000 லெஸ் தான். ஆனால் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் வந்து நல்லா கிடச்சிது. பட் பொறுமையை ரொம்ப சோதிச்சிடுச்சு. மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நேரம் ஜிக்ஸாக் கிடச்சி அப்புறம் டார்கெட் ரீச் ஆகிருக்கு. ஸோ 2 டைம்ஸு நல்ல ட்ரேடு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தெரியும் நம்மளோட செகண்ட் டைமும் எவ்வளோ சூப்பராக நம்ம லைனில் ஒபே பண்ணி கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம இண்டிகேட்டர் டச் ஆகிருக்கு அப்படிங்கிறது. சொல்லுவாங்க பாருங்கள், மாயம் இல்லை மந்திரம் இல்லைன்ற மாதிரி கரெக்டாக நம்மளோட லாஜிக் எவ்வளோ எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு நம்மளோட ஒவ்வொரு வீடியோவுமே ப்ரூஃபு. இன்றைக்கி பிஇ சைடு நல்ல மூமெண்ட் இல்லை. அதனால தான் நான் வந்துட்டு சிஇ சைடு 2 ட்ரேடாக எடுத்தேன். மார்னிங்லேருந்து நமக்கு வந்துட்டு ஒரே சைடு தான் இருந்துச்சு. ஒரு வேளை ஹை வச்சுட்ட பிறகு ஹையஸ்ட் ஹை நோக்கி போச்சுன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. அதனால தான் 2 ட்ரேட்ஸு அட் அ டைம் எடுத்துட்டேன். மோஸ்ட்லி அந்த மாதிரி எடுக்கிறதுல கொஞ்சம் பயம்தான். ஆனாலும் நம்ம இண்டிகேட்டர் மேலே இருக்கிற தைரியமாக எடுத்தேன். இப்போ பிஇ சைடு வந்துட்டு 24,500 ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் என்ட்ரி கிடச்சிது. ஆஃப்டர் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் 130க்கு அப்புறம் தான் நமக்கு கிடச்சிது. ஸோ ஒரு முறை மட்டும்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக டச் ஆகிருக்குன்னுட்டு. இந்த காலும் நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணோம். இது வந்துட்டு டார்கெட்டோடு போஸ்ட் பண்ணோம். கரெக்டாக 118 வாங்கி 128 இங்கே ஒரு 10 பாயிண்ட்ஸு சூப்பராக ஹிட் ஆச்சு. அழகாக வந்துட்டு என்ட்ரி எடுத்து வந்துட்டோம். ஸோ அரௌண்ட் 100 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி பண்ணோம். குரூப்பில் வந்துட்டு ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம கால்ஸும் கொடுத்தோம். உங்களுக்கு நம்ம இண்டிகேட்டர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ற டவுட் இருந்துச்சுன்னா நம்ம இண்டிகேட்டர்ஸ் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்கள். எல்லாத்தையும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். புரியலன்னா டுட்டோரியல் பார்த்துட்டு பாருங்கள். 3 லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒரு இண்டிகேட்டர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட ஈஸியாக கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் சம்பாதிக்கலாம். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங். பை.